இன்னைக்கு நம்மளோட டிஸ்கஷனில் நம்ம பேச போகிறது ஆன்லைன் கிளாஸஸில் பேச போகிறோம். அதே போல் டீம் ஒர்க்கை பற்றி பேச போகிறோம். அது என்னென்னா நமக்கு தெரியும், ஆக்சுவலாக நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்ம காலேஜ் என்ட்ரானதுக்கு அப்புறம் 5 பில்லர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? 5 பில்லர் ஆக்டிவிட்டி என்னென்னலாம் இருக்குது, அதெல்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்த்துருப்பீங்க இல்லையா? சிஎஃப்சி, அப்புறம் சிஎல்டி, ஐஏபிசி, எஸ்ஆர்ஐ, அப்புறம் எஸ்சி இல்லையா? ஸ்கில் அண்ட் கரியர் டெவலப்மெண்ட் கடைசியாக சொல்லியிருக்கீங்க. ஆனால் அதுதான் நமக்கு முக்கியமானது. அந்த எஸ்சிடிங்கிறது என்ன? ஸ்கில் அண்ட் கரியர் டெவலப்மெண்ட். அந்த ஸ்கில்லுங்கிறது என்ன? ஸ்கில்லுங்கிறது நம்மகிட்ட இருக்கிற திறமை. ஒவ்வொன்றும் யூனிக்னஸாக இருக்குது இல்லையா? அப்படி நம்ம பார்க்கும்போது நம்மகிட்ட இருக்கிற முக்கியமான ஒன்று, நம்ம காலேஜ்லேயே நம்ம எல்லாரும் கோஆர்டினேட் பண்ணி கொண்டு போக வேண்டியது டீம் ஒர்க் அப்படிங்கிற அந்த ஸ்கில். அது எல்லாருக்கும் வேணும் தானே? நாம் மட்டும் தனியாக இருக்கோம் அப்படின்னா தனியாக எங்கேயோ வந்துடும். ஏன் காலேஜுக்குள்ளே ஒரு கிளாஸுக்குள்ளே வரும்? டீம் ஒர்க் அப்படின்றத கொண்டு வரதுக்காக. டீம் ஒர்க் அப்படிங்கிறது எங்கே கிடைக்கும்? இங்கே தான் கிடைக்கும். சரி, இப்போ டீம் ஒர்க்னால் என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஒரு டீம்னா எப்படி இருக்கும், என்னென்னலாம் பண்ணணும்? அப்படியே தான் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் நிறைய சொல்லிட்டே போகலாம். இவங்க சொன்ன காரணம் ஐடியேஷன். இப்போ பழைய காலத்தில் வந்து டூத் பேஸ்ட் இருந்துச்சு இல்லையா? ஆரம்ப காலகட்டத்தில் அந்த 80, 40, 50 காலத்துலலாம் என்ன மாதிரி பயன்படுத்திட்டு இருந்தாங்க? பல்பொடி, அப்புறம் வேப்பங்குச்சி, அப்புறம் செங்கல். வெரி குட், செங்கல்லாம் பயன்படுத்தியிருக்கோம். அப்புறம் சார்கோல், கறித்துண்டு. இப்போ கூட வந்துட்டு இல்லையா லேட்டஸ்ட்டாக நம்ம சாப்பிட்டு வாங்க அப்படின்னா அதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்படி வந்திருக்கு ஆரம்ப காலகட்டத்தில். அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் கடந்ததுக்கு அப்புறம் பேஸ்ட் வந்துச்சு. அப்புறம் அந்த பேஸ்ட்ல என்னாச்சு? டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ்லாம் வந்துச்சு இல்லையா? இப்படி அதுக்கெல்லாம் காரணம் எங்கேருந்து வந்தது? எல்லாமே ஒரு ஐடியேஷன், ஒருத்தரோட ஸ்கில் இல்லையா? அது எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணாங்க? டெவலப் பண்ணி தான் ஒவ்வொன்றா கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இது நம்மளுடைய ஒரு டீம் ஒர்க்னு சொல்லலாம். சரி, நம்ம காலேஜில் என்ன மாதிரியான டீம் ஒர்க் நம்ம பில்ட் பண்ணிக்கிறோம்? எப்படி இருக்கு? காலேஜ் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் இருக்காங்க. பிரின்சிபல் கீழே வந்து ஹெச்ஓடி, அவங்க கீழே ஸ்டாஃப், அவங்க அந்த ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்து நம்மளே சொல்லி கொடுக்குறது. அப்போ இது ஒரு கோஆர்டினேஷனாக வருது. ஒரு காலேஜ் அப்படின்னா கிளாஸுக்குள்ளே ஒரு கோஆர்டினேஷன் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே நீங்கள்லாம் பேசுவீங்க இல்லையா? இவங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து நீங்கள் பண்ணுங்கள், நாங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு ஈவெண்ட்டுக்கு நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னாலும் என்ன செய்வீங்க? நீங்கள் இங்கே வந்துருங்க, நீ இதை பண்ணு, நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் இருக்கும். அப்போ அங்கே ஒரு டீம் பில்ட் ஆகுதா? அதனால அதே போல் இப்போ நான் கிளாஸ் டீச்சர் ஒரு 5 பேர் வரும். கிளாஸுக்கு 5 பேர் வரும்னா அந்த 5 பேருக்குள்ள கோஆர்டினேஷன் இருக்கும். இந்த கிளாஸை எப்படி கொண்டு போகலாம், எது பாசிட்டிவ் இருக்குது, எது நெகட்டிவ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டு போகணும். அப்படி கொண்டு போய் ஹெச்ஓடி கிட்ட சொல்லி ஹெச்ஓடி ரிசீவர் ஓகே இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது, நெகட்டிவாக இருக்குது, அப்போ இதை எப்படி சரிப்படுத்தணும் அப்படின்னு அவங்க பார்ப்பாங்க. அதே போல் பிரின்சிபல் ஹெச்ஓடிஸ் எல்லாரும் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. கிளாஸ் இன்சார்ஜஸ் இப்படிலாம் இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ் இப்படிலாம் இருக்கணும், இது வேணும், இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த கோஆர்டினேஷன். அப்போ தான் என்ன நமக்கு ஒரு ப்ராடக்டாக ஒரு நல்ல ஒரு இமேஜ் கிடைக்கும். அப்போ அதுக்கெல்லாம் என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணணும்? பின்னாடி டீம் ஒர்க் பண்ணணும். அப்போ டீம் ஒர்க்குன்றது எங்கேருந்து பில்ட் ஆகுது? பேசிக்காக ஒரு ஸ்டூடெண்ட் சிங்கிள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கான். சிங்கிள் ஸ்டூடெண்ட்டாக எங்கேயோ இருந்து வரும். அவங்க எல்லாரும் என்ன ஆகும்? வேறு இடத்துலேயே இருந்து வந்தாலும் ஒரு குரூப்பாக ஒரு டீமாக வரும். இந்த கை எப்படி இருக்கு? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இப்போ என்னை ஒரு புக்கையோ ஒரு நோட்டையோ எடுக்க சொன்னால் நான் எப்படி எடுப்பேன்? எப்படி எடுப்பேன்? இது எல்லாத்தையும் பிடிச்சி தானே எடுப்பேன். இந்த 5 விரலையும் சேர்த்து தானே எடுப்பேன். ஒரு விரலை வச்சு யாரும் எடுக்க முடியுமா? கட்டை விரல் மட்டும் வச்சு எடுக்க முடியுமா? கட்டை விரல் தான் பெருசாக இருக்குது, அதுதான் கட்டை விரல் அப்படின்னு சொல்லலாம். எடுக்க முடியாது. ஆள்காட்டி விரலை வச்சு எடுக்க முடியாது. அது சுட்டு விரல், சுட்டி காட்டுறது மட்டும்தான். அதே போல தான் நடுவிரல். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனித்துவமானது. அதே மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்கில்லோட வருவீங்களா? அப்போ நீங்கள் எல்லாரும் எப்படி ஆகுறீங்க? டீமாக ஆகுறீங்க. ஒவ்வொருத்தருடையும் ஒரு ப்ளஸ் இருக்கும், ஒரு மைனஸ் இருக்கும். ஒரு வேலை சின்னதாக இருக்கும், ஒரு சில
அப்படின்னா அவனையும் நம்ம என்ன செய்யலாம், ஒரு பேலன்ஸுக்கு பிடிச்சிக்கலாம். நீ என் கூட வான்னு சேர்த்து கூட்டிட்டு போவாங்க இல்லையா? அப்படி கூட்டிட்டு போகும்போது என்ன ஆகும், டீமாக நீங்கள் ஜெயிப்பீங்க, டீமாக நம்ம ஜெயிப்போம். எனக்கு தனி ஸ்கில் இருக்குது, நான் மட்டும் ஜெயிக்கிறேன் அப்படின்னா வெற்றி கிடையாது. எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒட்டுக்கா இந்த ஒரு வேளை மட்டும் சாப்பிட முடியுமா, இந்த ஒரு வேளை மட்டும் சாப்பிட முடியும், 5 வேளை அள்ளி சாப்பிட்டா தான் சாப்பாடு திருப்தியாது. அப்படி தான் டீம் ஒர்க். சரியா? அப்போ டீம் ஒர்க் என்ன பண்ணணும், நம்ம பில்ட் பண்ணணும், நல்ல ஸ்ட்ராங்காக கொண்டு போகணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம கிட்ட இருக்கிற ஈகோவை விடணும், எல்லாரும் முடிக்கணும். வீட்டில் ஒரு சூழல் நடக்குது, அம்மா அப்பா குழந்தை இருக்காங்க. அப்பா வந்து ரொம்ப அவசர அவசரமாக ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்காரு. அம்மா கிச்சன்லேருந்து அப்பா தான் சமைச்சு முடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்காங்க. குழந்தை ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு காஃபி எடுத்து குடிக்கிறப்ப குழந்தை என்ன பண்ணுது, காஃபி எடுத்து அப்பா மேலே கொட்டிட்டு என்ன ஆகும், அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கோவம். அப்புறம் கோவம் தான் குழந்தைய போட்டு அடிப்பாங்க. அப்புறம் சம்பந்தமே இல்லாமல் அடுத்தடுத்து மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ அங்கே சின்னதாக அப்பா ஒரு ஸ்மைல் பண்ணி குழந்தைய இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன ஆகிடும், இடத்துல சமாதானமாக ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த குழந்தை அந்த வேலையை பார்ப்போம், அம்மா அந்த வேலையை பார்ப்பாங்க. இல்லைன்னா என்ன ஆகும், குழந்தைய அடிக்கும் போதே அம்மாவுக்கு போவோம், அப்பாவுக்கு எவ்வளோ போவோம், அதெல்லாம் நடக்குமா? அப்போ அங்கே ஒரு டீமாக ஒரு குடும்பமாக அவங்க என்ன பண்ண முடியாது, இயல்பான நிலைக்கு இருக்க முடியாது. அப்போது நமக்கு நிறைய சங்கடங்கள் வரும். ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, ஒரு குழுவாக இருந்தாலும் சரி, என்ன வரும், நிறைய சூழ்நிலைகள், நிறைய தடங்கல்கள் வரும். ஆனால் அதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும், அதை தாண்டி வரும். நமக்கு அந்த கோபம் அப்படிங்கிறத தாண்டி நம்ம என்ன செய்யலாம், அதை எப்படி பாசிட்டிவாக கொண்டு போகலாம் அப்படின்னு நினச்சி ஒரு டீமாக நம்ம செயல்படலாம், என்ன பண்ணலாம், அச்சீவ் பண்ணலாம். ஓகேவா? அதுதான் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு இது. டீம் ஒர்க்காக நல்ல ஒரு டீமாக நம்ம சேர்ந்து செயல்பட்டோம்னா